இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யெகோவா ராஃபா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய நாமத்தினால ஒரு வார்த்தை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல தாவீது ஒரு வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. தாவீதுக்கு, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துரத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு வசனம் பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துரத்திலே என்ன செஞ்சிருக்கிறீர், வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அலைஞ்சு திரிகிறத இந்த சங்கீதங்கள்ல நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவர் அலைந்து திரிந்தார் ஒரு நாட்கள்ல பாருங்க. பாடுகள் மத்தியில, வேதனைகள்ல அவர் ரொம்ப அலைச்சல் அவருக்கு அதாவது எல்லாரும் கைவிட்ட போதிலும் கூட அவரு எல்லா இடங்கள்லயும் வனாந்தரங்கள்ல அப்படி எத்தனையோ இடங்கள் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அலைஞ்சு திரிந்து சுற்றி திரிந்தார். ரொம்பவும் ஒரு பாடுகளை அனுபவித்தார் என்று நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் நெருக்கப்பட்டார் என்று பார்க்க முடியும். அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார், ரொம்பவும் அவர் வேதனைப்பட்டார். எப்பொழுது அவர் ஒரு நெருக்கத்திலே இருந்தார் என்று என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும் வேதத்துல. ஆனா கர்த்தரோடு அந்த தாவீது இருந்தார் என்று பார்க்க முடியும். அப்போ பாருங்க, என் அலைச்சல்களை நீர் என்ன செஞ்சிருக்கிறீரு, அறிந்திருக்கிறீர்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துரத்திலே வையும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க இந்த வேலையில கூட. அப்போ நம்மளும் பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அலைஞ்சு கொண்டு இருப்போம்ல, ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அது மருத்துவ காரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலை காரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு குடும்பத்துல நமக்கு தேவைப்படுகிற ஒரு காரியமா இருக்கலாம். அலைஞ்சி திரிஞ்சு பல காரியங்கள்ல சோர்ந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம இருக்க முடியும். சில நேரங்கள்ல ஏன் இந்த வாழ்க்கை இப்படி நம்ம அலைஞ்சு திரிகிறோம், ஆனா ஒரு நன்மையும் காணையிலையே என்று சொல்லி என்ன செய்வோம்னு சொன்னா, ஒவ்வொரு நாள் நம்ம வேதனையோடு நம்ம இருக்கிறத நமக்கு தெரியும். அப்ப பாருங்க, மற்றவர்கள்ட்ட கூட நம்ம என்ன செய்வோம்னா அதை பகிர்ந்து கொள்வோம். அப்போ அவங்ககிட்ட பகிர்ந்து கொண்டா கூட பாருங்க, வேத வசனத்தின்படி பாருங்க, அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர்ட்ட உங்க பிரச்சனைகள் நீங்க சொன்னாலும் நம்ம அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், அலைச்சல்களை அறிந்த அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அலைச்சல்களை அறிந்த ராகேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். லேயாலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்களுக்கு என்ன தேவையை கொடுத்து என்ன செய்தார் என்று சொன்னா ஆசீர்வதித்தார்னு பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வேதத்துல இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல கூட இதுல ஒரு வசனத்தை நம்ம இந்த ஆகார குறிச்சு பார்க்க முடியும். ஆகாருடைய ஆகாரையும் இந்த சாரால் என்ன செய்யறா, தன் கணவரிடத்துல இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருங்க, இந்த இடத்துல இருந்து புறம்பே தள்ளிருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க அம்மாவும் மகனும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆபிரகாம் 2 பேரையும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து என்ன செய்யறாருன்னா அந்த இடத்தை விட்டே அகற்றி விடுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அப்படியாயில் இந்த தாயும் மகனும் அலைஞ்சு திரியிறாங்க வனாந்தரத்துலன்னு பார்க்க முடியும். அப்போ தண்ணீர் தாகத்துக்கு என்ன செய்றாங்க, அலையிறாங்க. அப்போ யாருமே இல்லை.
அப்போ அந்த வனாந்தரத்துல யாரை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்? யார்கிட்ட நம்ம பேச முடியும்? யார்கிட்ட நம்ம காரியத்தை சொல்ல முடியும்? போகிற வழியிலேயே அவங்களுக்கு கொண்டு போன எல்லா ஆகாரமும் தண்ணீரும் எல்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா செலவிழுந்து போயிற்று. அப்போ அந்த குழந்தை ரொம்ப அழுகிற அந்த பட்சத்துல என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அப்போ அவளால தாங்கவே முடியல, அலைஞ்சு திரியிறாங்க. அம்மாவும் மகனும் அலைஞ்சு திரிஞ்சு வேதனையோடு இருக்கிற மத்தியில தேவன் சந்திக்கிறார். அந்த வனாந்தரத்துல ஆகாரே என்று என்ன செய்யறாருன்னா கூப்பிட்டு இந்த ஆகார இடத்துல இந்த தேவன் ஆண்டவர் இடைப்பட்டு பேசுகிறார். அப்போ பாருங்க, பேசுகிறார். இந்த ஆதியாகமம் 21 அதிகாரத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. 17வது வசனத்துல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை, உனக்கு என்ன சம்பவித்தது? இது பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துக்கு தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அலைஞ்சு திரியிறவங்கள பார்த்து சொல்றாரு, பயப்படாதுன்னு சொல்றாரு. ரெண்டாவதுடைய வார்த்தையை பாருங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ என்று சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அலைஞ்சு திரிஞ்சா நம்ம பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்வாரு. அலைஞ்சு திரிஞ்சா கர்த்தர் என்ன செய்யறான்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அலைஞ்சு திரிகிறதுனால கர்த்தருடைய வாக்குத்தத்தை நமக்கு கடந்து வருகிறது. தேவ தூதர்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? பேசுறதுக்கு கட்டளை இடுகிறாரு. நம்ம அருகில நின்று பேசி வார்த்தை கொடுத்து நம்மளை தேற்றுகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த ஆகாரையும் அவனுடைய மகனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தை கொடுத்து தேற்றுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அலைஞ்சு திரிஞ்சு நம்ம ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போன்னு சொன்னா நீங்க பயப்படாதீங்க. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்க அலைச்சல்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிஞ்சிருக்கிறேன். உங்க வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். அதெல்லாம் உங்க கண்ணீரை நான் என்ன செய்யறேன்னா துருத்தில வச்சிருக்கேன். அந்த கண்ணீருக்கு கட்டாயம் ஒரு விடை உண்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதீங்க. உங்களை கர்த்தர் பெரிய சாதியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகாரின் தேவன் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. ஆகாருடைய மகன் இஸ்மவேல் என்று பார்க்க முடியும். இஸ்மவேலின் தேவன் உங்களுடைய தேவன். அவர் கைவிடாத நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம ஒரு காரியத்துல கண்ணீர் வடிப்போன்னு சொன்னா அந்த கண்ணீரை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னா துரத்தில வைத்திருக்கிறார், கணக்குல வைத்திருக்கிறார், சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் அது என்ன செய்யும்னா அந்த கண்ணீருக்கு பதில கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகாருக்கு கொடுத்தது போல, அன்னாளுக்கு கொடுத்தது போல என் கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்துல அந்த கண்ணீரை துடைப்பார். அலைச்சல்களை கர்த்தர் அறிந்த தேவன் உங்க வேதனையை நீக்கி சுகமாயிருக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல நீங்க வேதனைப்பட்டு இருக்கலாம், கலங்கி இருக்கலாம். பிள்ளைகளை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி வேதனையில இருக்கலாம். இல்லைன்னா உங்க மகளுடைய கற்பத்தின் கனிக்காக நீங்க ஜெபிக்கலாம், மருமகளுடைய கற்பத்தின் கனிக்காக நீங்க ஜெபிக்கலாம். இல்லைன்னா வீட்டு காரியத்துல, இல்லைன்னா ஏதோ ஒரு பலவீனத்துல அலைஞ்சு தெரிகிறேன், மருத்துவமனைக்கு நான் கடந்து போகிறேன், இவ்வளோ நான் அலைஞ்சு தெரிகிறேன், எனக்கு ஒரு சுகமும் கிடைக்கல என்று சொல்லி என்ன செய்யலாம்? நீங்க திகச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பெரிய சாதியாக்கி உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அலைஞ்சு திரிஞ்சா ஒரு நன்மை நமக்கு இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க? சோர்ந்து போவாதீங்க. அல்லேலூயா. ஜோமனோமா, முழங்கால் படியிடுங்க, கண்களை மூடுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட என் தகப்பனே உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நல்ல கொடுத்திருக்கிறேன் ஆமென் துதிக்கிற நல்ல வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறப்பா. ஆண்டவரே, நீங்க இந்த ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை, எங்க அலைச்சல்களை அறிந்திருக்கீங்க, எங்க வேதனையை அறிஞ்சிருக்கீங்க, எங்க கண்ணீரை அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. ஆமென் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள்லாம் அவங்களுக்காக, குடும்பத்துக்காக, யாருக்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிற காரியத்துல
ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்க ஏசப்பா. அவங்க கண்ணீர்கள் துரத்தில உங்க துரத்தில வைக்கப்பட்டிருக்குதுப்பா ஆண்டவர். இதுக்குரிய நன்மையை ஆண்டவர் இந்த பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவாங்கப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி எந்தெந்த தாய்மார்கள் எந்தெந்த தகப்பன்மார்கள் வேதனையோடு இந்த வேலையில செபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். பயப்படாதேன்னு சொல்லுங்க. நான் அவனை பெரிய சாதியாக்குவேன்னு ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க சொல்லுங்கப்பா. ஆமென். துதிக்கிற எந்த சகோதரி ஜெபிக்கிறாங்களோ அந்த சகோதரிக்கு இந்த வார்த்தையின்படி நீங்க சொல்லி தேற்றும்படியாக நாங்க ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். துதிக்கிற வியாதிஸ்தர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வீட்டு குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் கூட இந்த சூழ்நிலை பார்த்து கொண்டு இருந்தா கூட ஆண்டவரே கர்த்தர் இந்த நேரத்துல அந்த வாலிபர்களுக்குள்ள கூட இந்த வார்த்தையின்படி அவர்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்து என் தேவனாகி கர்த்தர் நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. படிப்பு காரியத்துல கூட ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், வேலை செய்கிற பிள்ளைகள் கூட இருக்கலாம், அடுத்து என்ன வேலை செய்வது என்று சொல்லி இருக்கலாம். ஏசப்பா ஏதோ ஒரு காரியத்துல உங்களுடைய சமூகத்துல இருப்பாங்கன்னு சொன்னா இந்த நாட்கள்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்கள் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே நன்றி. வீட்டுல நன்மையான காரியம் நடக்கலையே என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கும் கூட ஆண்டவரே அவர்கள் எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க ஆண்டவரே. அதை அறிந்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள் அவர்களுக்கு ஒரு நன்மையை நீங்க ஆண்டவரை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல இம்மட்டும் தாழ்த்தி வெறுமையோடு ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமே ஜீவனுமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.